Hello friends, welcome to eCarrier Plus CAD Engineering YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா MQ2 சென்சார், அதாவது MQ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சாரை நம்ம Arduino மைக்ரோ கண்ட்ரோலரோட இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். MQ2 சென்சார்னா என்ன அப்படின்னா கேஸ் அண்ட் ஸ்மோக் டிடெக்ஷன், அதாவது கேஸ் ஸ்மோக் டிடெக்ட் பண்றதுக்கான ஒரு சென்சார் தான் MQ2 சென்சார். ஸோ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா MQ2 சென்சார். ஸோ இந்த சென்சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கேஸ் லீக் ஆகக்கூடிய ஸ்டேட்டஸை நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னாலும், அதே மாதிரி நமக்கு வந்துட்டு ஸ்மோக் ஏதாவது டிடெக்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கம்பேரட்டர் சிப்பு மூலமா நம்ம கம்பேர் பண்ணி அதோட அவுட்புட்டை டிஜிட்டலா எடுத்துக்கிறோம். ஸோ அந்த டிஜிட்டல் அப்படின்றது ஆன் ஆஃப், அதாவது ஸ்மோக் இருக்கு இல்லை கேஸ் இருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி டிஜிட்டல் அவுட்புட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுல இருந்து சென்சார் அவுட்புட்டை எடுத்துக்க முடியும். அதே டைம்ல இந்த சென்சார்ல நமக்கு அனலாக்கான ஒரு அவுட்புட்டு கிடைக்கும். அதாவது அனலாக் அப்படின்றது லீனியர் அவுட்புட். அதாவது ஸ்மோக் இருந்தது அப்படின்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் ஸ்மோக் இருக்கு அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா மெஷர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கேஸோட லெவல், அட்மாஸ்பியர்ல நமக்கு வந்து கேஸோட லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சென்சார் மூலமா நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சென்சாரோட அவுட்புட் அப்படின்றது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ டிஜிட்டலா எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு Arduino மைக்ரோ கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு எல்இடி இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எல்இடி இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மோக் டிடெக்ஷன் ஆனாலோ இல்லை கேஸ் டிடெக்ஷன் ஆனாலோ நமக்கு வந்துட்டு அந்த ஒரு இண்டிகேஷன் வரணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல ஒரு எல்இடி அப்படின்றது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எல்சிடி டிஸ்பிளே அப்படின்றது வந்து நமக்கு என்ன ஸ்டேட்டஸ் கண்ட்ரோலர்ல நடக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்றத வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரியல் டைமா நம்ம வந்து கேஸையும் ஸ்மோக்கையும் டிடெக்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை எல்சிடி டிஸ்பிளேல பார்க்க போறோம். இனிஷியலா நமக்கு வந்து இந்த எல்இடி அப்படின்றது ஆஃப் ஸ்டேஜ்ல இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல இருக்கும். இப்போ நான் ரீசெட் பண்ணி காமிக்கிறேன். ரீசெட் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து MQ இன்சுலேட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நோ ஸ்மோக் அப்படின்னு சொல்லி காமிக்குது. அதே டைம்ல இந்த இடத்துல இந்த எல்இடி அப்படின்றது ஆஃப் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கேஸ் வந்து நான் ஃபார்ம் பண்றேன். இப்போ லைட்டர் மூலமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேஸ் வந்து அப்ளை பண்றேன். ஸோ அப்ளை ஆகும்போது நமக்கு இந்த லைட் அப்படின்றது, அதாவது எல்இடி வந்து ஆன் ஆகிரும். அதே மாதிரி ஸ்மோக் டிடெக்டட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்சிடியில் வந்து டிஸ்பிளே இருக்கும். இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல கேஸ் சென்சார்ல இருந்து கேஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா நார்மல் ஸ்டேஜில் எல்இடி வந்து ஆஃப் ஸ்டேஜில் இருக்கும். அதே மாதிரி நோ ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட கேஸ் டிடெக்ட் பண்ணி செக் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்மோக்கை வந்து செக் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்மோக் டிடெக்ட் பண்றேன். ஸோ அந்த இடத்துல ஸ்மோக் அப்படின்றத எடுத்துட்டு போறேன். ஸோ அந்த ஸ்மோக் அப்படின்றது இருக்கும்போது நமக்கு வந்து அந்த எல்இடி வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே டைம்ல வந்து ஸ்மோக் டிடெக்டட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ MQ2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சாரை நம்ம வந்துட்டு ரெண்டு பர்பஸ்க்காக ரியல் டைம்ல யூஸ் பண்ணிக்கிறலாம். ஒன்று வந்து கேஸ் டிடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். அதே டைம்ல வந்துட்டு ஸ்மோக் டிடெக்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்மோக்கை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி நோ ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளேல காமிக்குது. திருப்பி அகைன் நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மோக் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா டிடெக்ட் ஆகும். ஸோ டிடெக்டட் ஸ்மோக் டிடெக்டட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான ரியல் டைம் கான்செப்டுக்கு நம்ம வந்துட்டு MQ2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சாரை என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ நம்மளோட சேனல்ல இது போன்ற
எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான கான்செப்டில் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக இது அதே மாதிரி ரியல் டைம் அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம வந்து வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் என்ன டவுட்டுன்றதை கேட்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.